இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். நம்ம வந்து யூனிட் 2ல் ஒரு கொஷின் பார்த்தீங்களா, பாதியோட ஒரு கொஷின் நோட்டு காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னேன்ல. அந்த கொஸ்டினோட கண்டினியூஷன் வந்து ஃப்ரீ எடுத்து வச்சு போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் தான். f(x) for ax 0 less than or x less than or 1 less than or equal to 1 0 otherwise f(y) f(x) f(y) என்னென்ன கண்டுபிடிக்கணும்? f(x) f(y) covariance of uv, e(x), e(y), e(x, y), e(u), e(v), e(u, v) அது கண்டுபிடிக்கணும். அப்புறமே e(x²), e(y²) அது கண்டுபிடிக்கணும். அந்த சம் தான். சரிங்களா? அது வந்து யூனிட் 2ல் கொடுத்துருந்தேன் கண்டினியூஷனில். இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ். எதுக்கும் நம்ம சில பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுதுன்னு பாதியோடு வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால் இது ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது தான் அது. இது வந்து செகண்ட் பேஜு. நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் யூடியூப்பில் வந்து ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் பேஜு. இதுதான் வந்து லாஸ்ட்டு பேஜ். இதுதான் லாஸ்ட்டு பேஜ். e(x², y² கண்டுபிடிச்சி ஆன்சர் போடுறது. இப்போ இதை வந்து உடனே அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் போட்டிருந்தேன். என்ன கணக்கு பெருசுன்னு நினைக்காதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். சாதாரண நார்மல் இன்டகிரேஷன் தான். ஓகேங்களா? போட்டுட்டு முக்கியமாக இது வந்து இண்டிபெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி இது இண்டிபெண்ட் எழுதுங்க, இல்லைன்னா நாட் இண்டிபெண்ட் எழுதுங்க. அதே சமயம் இது வந்து கார்லேட்டடாக அன்கார்லேட்டடான்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் கார்லேட்டர்னு கண்டுபிடிச்சின்னு வச்சுக்கோங்க. கார்லேட்டர் u, v வந்து 0ன்னு வந்துருச்சுன்னா அது வந்து என்னது? அன்கார்லேட்டர். ஓகேங்களா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன்ல, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் மட்டும் ஹைலைட் பண்ணி டேபிள் போட்டு எழுதுங்க. ஆன்சர் தெரியல, தப்பாக இருக்குதுன்னா ஹைலைட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் யூடியூப் வீடியோ, இந்த வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ரொம்ப வியூஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா 4 பேர் தேவைப்படுறவங்க அரிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்ப்பாங்க. தேங்க்யூ.